Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 26, 27, 28 வசனங்கள். எப்படி என் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகரில்லை, வல்லவர்கள் அநேகரில்லை, பிரபுக்கள் அநேகரில்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இந்த காலவேளையிலே ஆவியானவர் நம்மை உணர்த்துகிற காரியம், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நம்மை ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்து அறிந்திருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்ட தேவன் இன்று இந்த காலவேளையிலே நம்மோடு பேசுகிறார். மாம்சத்தின்படி உலகத்தை பார்வையில பார்க்கும்போது ஞானிகள் அநேகரில்லை, பிரபுக்கள் அநேகரில்லை, வல்லவர்கள் அநேகரில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறார்கள். ஆனால் உலகத்தின் மனுஷர்கள், உலகத்தின் பார்வையிலே, உலகத்தினுடைய எல்லா காரியங்களுக்கும் ஞானிகளை தான் தெரிந்து கொள்வார்கள், வல்லவர்களை தான் தெரிந்து கொள்வார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். பிரபுக்களை தான் தெரிந்து கொள்வார்கள். ஆனால் ஆமென், ஸ்தோத்திரம், இந்த உலகத்தை படைத்த, ஆமென், ஸ்தோத்திரம், நம்மை சிருஷ்டித்த, ஆமென், ஹல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த உலகத்தில், ஆமென், ஸ்தோத்திரம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தான் தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு எனக்கு ஞானமில்லை, நான் பைத்தியமானவன் என்று சொல்லி தெய்வ சமூகத்திலே ஆமென் ஒப்பு கொடுக்கிறவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவரை கர்த்தர் தமது ஆமென் காரியத்திற்காக, தமது நாம மகிமைக்காக நிச்சயமாகவே தெரிந்து கொள்வார். மட்டுமல்ல, ஆமென், ஸ்தோத்திரம், நான் ஆமென் உலகத்தின் பார்வையிலே பலவீனமாக தோன்றுகிறவர்களை, ஹல்லேலூயா, பலவான்கள் அல்ல, பலவீனமான, இவங்க பலவீனம் உள்ளவங்க என்று தோன்றுகிறவர்களை, ஹல்லேலூயா, உலகம் எண்ணுகிறவர்களை தேவன் ஆமென் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படியாக, பலமுள்ளவர்களால் செய்யக்கூடாத காரியங்களை கர்த்தர் பலவீனமானவர்களை கொண்டு செய்து, ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், தமது காரியத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எடுத்துக்காட்டாக எங்கள் அம்மா ஹல்லேலூயா, அவர்கள் சரீரத்திலே பலவீனமுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் பலவீனமுள்ள நாட்களிலும் கூட கர்த்தருக்காக பலத்தோடு அவர்கள் ஊழியம் செஞ்சார்கள். ஹல்லேலூயா, நிச்சயமாகவே ஆமென் கர்த்தர் தம்முடைய மகிமையிலே சேர்த்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. மட்டுமல்ல, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். உலகத்தின் பார்வையிலே இழிவாக தோற்றுகிறவர்களை, அற்பமாய் எண்ணப்படுகிறவர்களை, இல்லாதவைகளை, ஒன்றுமே இல்லை, அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் தெரிந்து கொள்கிறார். அதனால் நம்முடைய நிலைமை, நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய ஹல்லேலூயா காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உள்ளவைகளை அவமாக்கும்படி கர்த்தர் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொண்டு பயன்படுத்த சித்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தேவன் அப்படி செய்கிறார்? மாம்சமான எவனும் அவருக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடிக்கு இந்த நாட்களில் நம்முடைய பலத்திலே இல்லாவிட்டால் நம்முடைய ஞானத்திலே ஆமென் நமக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த எண்ணத்திலே நாம் ஏதாவது காரியத்தை செய்தால் நிச்சயமாகவே நமக்குள்ளே ஒரு மேன்மை வரும், நமக்குள்ளே ஒரு ஆமென் ஸ்தோத்திர அகந்தி வரும். ஆனால் நாம் இங்கே வாசிக்கிறோம், அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்திற்கும் எல்லாமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்க வேண்டும். அதற்காக நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்க வேண்டும். கிறிஸ்தவம் அப்போது அவரே நமக்கு ஞானமாய், நீதியாய், பரிசுத்தமாய்,
மீட்பாய் நம்மோடு கூட இருந்து ஜெயமாய் நம்மை வழி நடத்துவார். இந்த நாட்களிலே நம்மை தேவன் அழைத்திருக்கிற அழைப்பு பாருங்கள் என்று ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த குடும்பத்தில் இருந்தாலும், எந்த தேசத்தில் நாம் காணப்பட்டாலும், தள்ளப்பட்ட அனுபவத்தில் இருந்தாலும், கர்த்தர் இன்றைக்கு என்னோடு உங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவர்கள், பிரபுக்களாக அபிஷேகம் பண்ணினவர்கள், தீர்க்கதரிசிகளாக அபிஷேகம் பண்ணினவர்கள், அப்போஸ்தலர்களாக தெரிந்து கொண்டவர்கள் எல்லாரும் இதே கேட்டகரியில் உள்ளவங்க தான். அப்படின்னா அவங்க பைத்தியமானவங்க, பலவீனமானவங்க, இழிவானவங்க, அற்பமாக எண்ணப்பட்டவங்க, இல்லாதவர்கள், இப்படிப்பட்டவர்களை தான் தேவன் தெரிந்து கொண்டு நம்முடைய மகிமையான காரியங்களை, அற்புத செயல்களை அவர்கள் மூலமாக கர்த்தர் ஆமென் ஸ்தோத்திரம் செய்தார். அப்படியானால் அந்த தேவன் இன்றைக்கும் அவர் ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் பிதாவின் வலது பாரிசத்தில் நமக்காக அவர் பட்சபாதம் பண்ணி கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே நம்மை பயன்படுத்த அவர் சித்தமாக இருக்கிறார். தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. நம்மை தேவன் அழைத்த அழைப்பை தெரிந்து கொள்வதில் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையை இருப்போமாக. ஜெபிப்போம். இயேசுவா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஞானமாய், நீதியாய், பரிசுத்தமாய், மீட்பாய் இருக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே, இயேசுவா, இந்த சமூகத்தில் நாங்கள் மறுபடியும் கடந்து வருகிறோம். இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு பேசுகிறேன் அப்பா. எங்களை நீர் அழைத்த அழைப்பை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நீர் எங்களை எதற்காக தெரிந்து கொண்டீர், எந்த சூழ்நிலையை தெரிந்து கொண்டீர், எப்படிப்பட்டவர்களாக தெரிந்து கொண்டீர் அப்பா, எதற்காக தெரிந்து கொண்டீர் என்று நீர் எங்களோடு பேசுகிறீர் கர்த்தாவே. இந்த நாட்களில் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு நீர் செய்ய போகிற பயங்கரமான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். அதற்காக உடைய சமூகத்தில் எங்களை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. நீரே கர்த்தாவே எங்களோடு கூடி இருந்து பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பைத்தியமானவர்களை, இழிவாக எண்ணப்படுகிறவர்களை, அற்பமாக எண்ணப்படுகிறவர்களை, பலவீனமானவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு பயன்படுத்தி உடலாட்சியத்தின் மகிழ்ச்சிக்காக உபயோகப்படுத்துகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அதற்காக எங்களை சமூகத்தில் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின்